Hi everyone, this is Arun from Joe IAS Academy. இந்த வீடியோ சீரிஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சிட்டு இருக்கா ஜோ சிவில் ஃபார்முலா சீரிஸ் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஷீட் நம்பர் 23 பார்க்க போறோம். இதான் ஃபர்ஸ்ட் ஷீட்டா நீங்க பாக்குறீங்க அப்படினாலும் இதுக்கு முன்னாடி 22 ஷீட்ஸ் வந்து பக்காவா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 20 ஷீட்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப மாசா நினைச்சா ஜியோடெக்னிக் இன்ஜினியரிங்கா தாறுமாறு பண்ணி எப்படி ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்து 20 ஷீட்ஸ் வரைக்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு சப்ஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத பக்காவா நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இப்போ சர்வேயிங் ஆரம்பிச்சிருக்கோம். சர்வேயிங்ல 2 ஷீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் அந்த 20 ஷீட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இது பண்ணீங்க அப்படின்னா சப்ஜெக்டை எந்த ஆர்டரில் ஹேண்டில் பண்ணணும், எப்படி படித்தோம்னா நமக்கு ஆர்டர் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் அனலைசிஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நெக்ஸ்ட் ஷீட்ஸ்குள்ளே போகலாம். ஜோ சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 23. அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா கம்பைன்டு கரெக்ஷன். கம்பைன்டு கரெக்ஷன் எப்படி டினோட் பண்ணுறாங்க, சி அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னா -6/7 டி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். மைனஸ் இன்னொரு டைம் சொல்லலாமா, -6/7 d square divided by r. இன்னும் ஒரே ஒரு டைம் -6/7 d square divided by r. இதில் d square அப்படிங்கிறது dங்கிறது டிஸ்டன்ஸு, rங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த்து, அதாவது 6370 கிலோமீட்டர். அதான் வந்து r அப்படிங்கிறது. ஓகேவா? இதே ஃபார்முலாவை இதில் இந்த r வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சு போட்டோம் சொன்னா -0.06728ன்னு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 23ன்னு போட்டுக்கலாம். 3 t ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே 5க்கு மேலே போச்சுன்னா இன்னொரு டிஜிட் எடுத்துக்கலாம்ல, இங்கே 3 ஆக்கிக்கலாம்ல, அதனால வேற எதுவும் இல்லை. ஓகேவா? சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன, கம்பைன் கரெக்ஷன் சின்னு டினோட் பண்ணுவாங்க. -6/7 டி ஸ்கொயர் டிவைட் பை ஆர். டி அப்படின்னா டிஸ்டன்ஸ், ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த்து. ரேடியஸ் ஆஃப் எர்த்து எவ்வளோ, 6370. இந்த வேல்யூ எல்லாத்தையும் போட்டு நம்ம கண்டுபிடிச்சி ஒரு ஈக்குவேஷனாக போடணும் அப்படின்னா -0.0673 டி ஸ்கொயர், 673 டி ஸ்கொயர். இன்னொரு டைம் சொல்லலாமா, -0.0673பா, அவ்வளோதான், 673 டி ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கிளியரா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கிளியரா? இன்னொரு டைம் சொல்லுங்க. கம்பைன் கரெக்ஷன் சி ஈக்குவல் டு -6/7 டி ஸ்கொயர் டிவைட் பை ஆர். அதில் டிங்கிறது டிஸ்டன்ஸ், ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த்து. அதுக்கப்புறம் என்னது, அதை ஈக்குவேஷன் சொன்னோன்னா -0.0673 டி ஸ்கொயர். அவ்வளோதான், முடிஞ்சு. செகண்ட் ஃபார்முலா லாட்டிடியூட். லாட்டிடியூடா எல்னு டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன, எல் காஸ் டீட்டா. லாட்டிடியூட் எல் ஈக்குவல் டு எல் காஸ் டீட்டா அல்லது ஆல்ஃபா. டீட்டா போடுங்க, அது ஆல்ஃபா போடுங்க, இதனால ஓகே தான். இது எல் அப்படிங்கிறது லென்த்து, டீட்டாங்கிறது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். டீட்டாங்கிறது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். டிபார்ச்சர்னா டின்னு டினோட் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் டினோட் பண்ணாங்க, அவ்வளோதான். இது எல் காஸ் டீட்டாவா, இது எல் சைன் டீட்டா. சிம்பிள். எல் காஸ் டீட்டானா இது டிபார்ச்சர் வந்து எல் சைன் டீட்டா. எல்லுங்கிறது லென்த்து, டீட்டாங்கிறது என்னது நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். இந்த 3 ஃபார்முலா முடிஞ்சா? 4வது ஃபார்முலா பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணலாம். க்ளோசிங் எரர். க்ளோசிங் எரர்னா இ. எரர்னா என்னது, ஈன்னு டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் லாட்டிடியூட் ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் ஆஃப் டிபார்ச்சர் ஸ்கொயர். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் லாட்டிடியூட் ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் ஆஃப் டிபார்ச்சர் ஸ்கொயர். 4 ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், கம்பைன் கரெக்ஷன் சி ஈக்குவல் டு -6/7 டி ஸ்கொயர் டிவைட் பை ஆர். இதில் டிங்கிறது டிஸ்டன்ஸ், ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த்து. ஆர் எவ்வளோ, 6370 கிலோமீட்டர் எல்லாத்துக்குமே தெரியும். இது எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வந்தோம்னா -0.0673 டி ஸ்கொயர். சிம்பிள், முடிஞ்சா? அடுத்த ஃபார்முலா என்ன பார்த்தோம், லாட்டிடியூட். லாட்டிடியூட்னா எல் காஸ் டீட்டா. எல் காஸ் டீட்டானா என்ன, எல்னா என்ன லென்த்து, டீட்டா அப்படிங்கிறது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். அப்படி டிபார்ச்சர் டின்னு டினோட் பண்ணுவாங்க. டிபார்ச்சர் என்ன, டி சைன் டீட்டா, ஐ மீன் எல் சைன் டீட்டா. எல்னா லென்த்து, டீட்டா அப்படிங்கிறது என்னது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். க்ளோசிங் எரர் எப்படி டினோட் பண்ணுவாங்க, ஈன்னு டினோட் பண்ணுவாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் லாட்டிடியூட் ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் ஆஃப் டிபார்ச்சர் ஸ்கொயர். 4 ஃபார்முலா கிளியரா? 4 ஃபார்முலா ஒன்ஸ் ரீகால் பண்ணி பாருங்க. ரஃப் நோட் இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் அப்படியே எழுதி பார்த்துருங்க. அடுத்து 4 ஃபார்முலா. இந்த 4 ஃபார்முலாவே ஏரியா கால்குலேஷன். ஏரியா வந்து ஒரு இரகுலர் ஏரியாவோ இல்லாட்டி இந்த எப்படி அக்யூரேட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறனாலும் கிளாஸ்க்குள்ளே போகும்போது ரொம்ப தெளிவாகவே நம்ம கொண்டு போவோம். இப்போ இந்த சீரியஸ் ஃபார்முலா சீரியஸ் அப்படின்னால ஃபார்முலாஸ் மட்டுமே ஒன்ஸ் மனப்பாடம் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்னா மிட் ஆர்டினேட் ரூல். மிட் ஆர்டினேட் ரூல். மிட் ஆர்டினேட் ரூல்னா மிட் ஆர்டினேட் ரூலுக்கு ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா டி இன்ட்டு இங்கே H1 H2 H3 எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மிட் ஆர்டினேட் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஈஸியாக புரியுதுக்காக M1 M2 அப் டு MN வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மிட் ஆர்டினேட் ரூல் அப்படின்னா டி இன்ட்டு M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் அப் டு MN வரைக்கும். ஓகேவா? டிங்கிறது என்ன அப்படின்னா ஈக்குவல் இன்டர்வல். M1க்கும் ஒவ்வொரு ஆர்டினேட்ஸ்க்குள்ள இன்டர்வல் இருக்கும்ல. இப்போ 2 4 6ன்னு எடுத்தோன்னா இதுக்குள்ள இன்டர்வல் என்ன இருக்கு, இது கடையில் 2, இது கடையில் 2, இதான் வந்து டின்னு சொல்றாங்க. புரியுதா? டிங்கிறது ஈக்குவல் இன்டர்வல். இன்டர்வல் தான் டின்னு சொல்றாங்க. இந்த M1 M2 M3 அப்படிங்கிறது இந்த ஆர்டினேட்ஸ். இந்த எடுக்கிறாங்களா, இந்த 2 4 6ன்னு எடுக்கிறாங்களா, அந்த ஆர்டினேட் தான் சொல்றாங்க. கிளியரா? ஃபர்ஸ்ட் மிட் ஆர்டினேட்ஸ் ரூல்னா என்ன, மிட் ஆர்டினேட்ஸ் ரூல் ஏரியா ஃபார்முலா என்ன,
டி இன்ட்டு m1 ப்ளஸ் m2 அப் டு mn வரைக்கும். அவ்வளோதான் முடிஞ்சு. ரெண்டாவது ஆவரேஜ் ஆர்டினேட்ஸ் ரூல். ஆவரேஜ்னு என்ன மீனிங்? எல்லாத்தையும் கூட்டி டிவைட் பை எவ்வளோ கவுண்டோ அதை போடுறோம், அவ்வளோதானே? அதே சேம் தான். ஆவரேஜ் ஆர்டினேட்ஸ் ரூல் வந்து ஏரியா ஏ ஃபார்முலா என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஆல் ஆர்டினேட்ஸ். இப்போ வந்து 2, 4, 6, 8 கொடுக்காங்களா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை ஆர்டினேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி டிவைடட் பை n. அவ்வளோதான். சம் ஆஃப் ஆல் ஆர்டினேட்ஸ் டிவைடட் பை n. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத n டினோட் பண்ணுவோம். இன்ட்டு எல் அப்படிங்கிறது பேஸ் லைன், லென்த் ஆஃப் பேஸ் லைன். முடிஞ்சா? இந்த ரெண்டு ஃபார்முலா இன்னொரு டைம் சொல்லலாமா? மிட் ஆர்டினேட்ஸ் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏரியா ஃபார்முலா டி இன்ட்டு m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3 அப் டு mn வரைக்கும். ஓகேவா? இதில் டி அப்படிங்கிறது ஈக்குவல் இன்டர்வல். அதுக்கப்புறம் m1 m2 அப்படிங்கிறது ஆர்டினேட்ஸ். முடிஞ்சு. செகண்ட் வந்து ஆவரேஜ் ஆர்டினேட்ஸ் ரூல் ஏரியா ஏ ஈக்குவல் டு ஆவரேஜ்னா என்ன? சம் ஆஃப் ஆல் ஆர்டினேட்ஸ் டிவைட் பை n இன்ட்டு எல். சம் ஆஃப் ஆல் ஆர்டினேட்ஸ் எல்லா ஆர்டினேட்ஸையும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ் இருக்குது இன்ட்டு எல் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த பேஸ் லைன். ரெண்டு ஃபார்முலா முடிஞ்சா? அடுத்து ட்ரெபிசாய்டல் ரூல். ட்ரெபிசாய்டல் ரூல் ஏ ஃபார்முலா என்ன அப்படின்னா டி பை டூ இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டினேட் ப்ளஸ் லாஸ்ட் ஆர்டினேட் O1 ப்ளஸ் ON வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டினேட் ப்ளஸ் லாஸ்ட் ஆர்டினேட் ப்ளஸ் 2 இன்ட்டு சம் ஆஃப் இன்டர்மீடியேட் ஆர்டினேட். முடிஞ்சா? இது சிம்பிளாக நான் வச்சுக்கலாம். ட்ரெபிசாய்டல் ரூல் என்னன்னா ஏ ஈக்குவல் டு டி பை டூ ஃபர்ஸ்ட் ஆர்டினேட் ப்ளஸ் லாஸ்ட் ஆர்டினேட் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ளஸ் 2 இன்ட்டு சம் ஆஃப் இன்டர்மீடியேட் ஆர்டினேட். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? டி பை டூ, டீனா என்ன? ஈக்குவல் இன்டர்வல் தான் வந்து டீன்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டினேட்ஸ் ப்ளஸ் லாஸ்ட் ஆர்டினேட்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு சம் ஆஃப் இன்டர்மீடியேட் ஆர்டினேட்ஸ். அதான் இது ட்ரெபிசாய்டல் ரூல். கிளியரா? அடுத்து எட்டாவது சிம்சன் ரூல். சிம்சன் ரூலுக்கு வேறு என்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னா பாரபோலிக் ரூல்னு சொல்லுவாங்க, 1/3 ரூல்னு சொல்லுவாங்க. 1/3 ரூல்னு சொல்லுவாங்க. 1/3 ரூல், சிம்சன் ரூல், பாரபோலிக் ரூல் எல்லா ஏரியா கால்குலேஷன்லையும் ரொம்ப அக்யூரேட் ஆனது வந்து என்னது? சிம்சன் ரூல் தான். ஓகேவா? அது ஏரியா ஃபார்முலா என்ன? 1/3 ரூல் அப்படிங்கிறனால டி பை 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. டி பை 3, இங்கே டி பை 2, இங்கே டி பை 3. இங்கே ஃபர்ஸ்ட் ஆர்டினேட்ஸ் ப்ளஸ் லாஸ்ட் ஆர்டினேட், ஃபர்ஸ்ட் ஆர்டினேட் ப்ளஸ் லாஸ்ட் ஆர்டினேட் ப்ளஸ் 4 இன்ட்டு சம் ஆஃப் ஈவன் ஆர்டினேட்ஸ். ஈவன் ஆர்டினேட்ஸ் அப்படின்னா இங்கே 1, 2, 3, 4, 5 இருக்கிறோமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டினேட் எடுத்துருவோம், இங்கே என்ன லாஸ்ட் ஆர்டினேட் எடுத்துருவோம். ஈவன் என்ன? இரட்டைப்படை எண்கள். அப்போ 2, 4, 6 இருக்கும்ல, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதான் வந்து ஈவன் ஆர்டினேட்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு சம் ஆஃப் ஆட் ஆர்டினேட்ஸ். பேலன்ஸ் இருக்கும்ல, இந்த ஒன்று இல்லாமல் பேலன்ஸ் ஆட் ஆர்டினேட்ஸ் இருக்கும்ல, அதான் வந்து 2 இன்ட்டு சம் ஆஃப் ரிமைனிங் ஆல் ஆர்டினேட்ஸ்னு சொல்கிறாங்க. ஆட் ஆர்டினேட்ஸ் சொல்கிறாங்க. சிம்சன் ரூல் மட்டும் டைம் சொல்லலாமா? சிம்சன் ரூல் அல்லது 1/3 ரூல் ஆர் பாரபோலிக் ரூல்னு சொல்லலாம். இது ஃபார்முலா என்ன? ஏரியா ஃபார்முலா டி பை 3 ஃபர்ஸ்ட் ஆர்டினேட்ஸ் ப்ளஸ் லாஸ்ட் ஆர்டினேட் ப்ளஸ் 4 இன்ட்டு சம் ஆஃப் ஈவன் ஆர்டினேட்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு சம் ஆஃப் ரிமைனிங் ஆட் ஆர்டினேட்ஸ். ஏன் ரிமைனிங் சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அது எடுத்துருப்போம், அதனால ரிமைனிங் அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? அந்த 8 ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். அந்த ஆர்டர் மட்டும் வச்சு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? கம்பைன் கரெக்ஷன் சி ஈக்குவல் டு -6/7 டி ஸ்கொயர் டிவைட் பை ஆர். டிங்கிறது டிஸ்டன்ஸு, ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த்து. ஓகேவா? அதுக்கடுத்து இதோட ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணோம்னா -0.0673 டி ஸ்கொயர். முடிஞ்சா? ரெண்டாவது என்ன? லேட்டிடியூட். லேட்டிடியூட் எல்லுன்னு டினோட் பண்ணுவாங்க, எல் காஸ் டீட்டா. எல்லுங்கிறது லென்த்து, டீட்டா அப்படிங்கிறது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். அதுக்கப்புறம் என்னது? டிபார்ச்சர் அப்படிங்கிறது டி ஈக்குவல் டு எல் சைன் டீட்டா. எல்லுங்கிறது நமக்கு லென்த்து, டிங்கிறது டீட்டா அப்படிங்கிறது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். முடிஞ்சா? அடுத்து க்ளோசிங் எரர் இ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் லேட்டிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் டிபார்ச்சர் ஸ்கொயர். அடுத்து என்ன பார்த்தோம்? மிட் ஆர்டினேட்ஸ் ரூல். மிட் ஆர்டினேட்ஸ் ரூல் அப்படின்னா ஏரியா ஃபார்முலா என்ன? மிட் ஆர்டினேட் ரூல் ஃபிஃப்த் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? டி இன்ட்டு அதை H1 H2 எடுத்துக்கலாம், இல்லைனா m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3 அப் டு mn வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அண்ட் டியால் மல்டிப்ளை பண்ணிடணும். டினா என்ன? அதுதான் இந்த ஈக்குவல் இன்டர்வல் உள்ளதான் டின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கடுத்து என்னது? ஆவரேஜ் ஆர்டினேட் ரூல். ஏ ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஆர்டினா சம் ஆஃப் ஆல் ஆர்டினேட்ஸ் டிவைட் பை n இன்ட்டு எல். சம் ஆஃப் ஆல் ஆர்டினேட்ஸ் எல்லா ஆர்டினேட்ஸையும் ஆட் பண்ணி டிவைட் பை n. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ், எத்தனை நம்பர் இருக்குது அதான் n இன்ட்டு எல். எல் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் பேஸ் லைன். முடிஞ்சா? அதுக்கடுத்து என்னது? ட்ரெபிசாய்டல் ரூல். ட்ரெபிசாய்டல் ரூல் ஏ ஃபார்முலா என்ன? டி பை 2 ஃபர்ஸ்ட் ஆர்டினேட் ப்ளஸ் லாஸ்ட் ஆர்டினேட் ப்ளஸ் 2 இன்ட்டு சம் ஆஃப் இன்டர்மீடியேட் ஆர்டினேட். இன்டர்மீடியேட்டில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டணும். ஓகே? அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து சிம்சன் ரூல் அல்லது பாரபோலிக் ரூல் அல்லது 1/3 ரூல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது? இது வந்து நார்மலாக 1/3 ரூல் அப்படின்னா டி பை 3 ஃபர்ஸ்ட் ஆர்டினேட் ப்ளஸ் லாஸ்ட் ஆர்டினேட் ப்ளஸ் 4 இன்ட்டு
sum of even ordinates plus 2 into sum of remaining intermediate ordinates. நான் ஒன்று எடுத்ததுனால ஒன்றும் சேர்க்க மாட்டோம். பேலன்ஸ் நடுவில் இருக்கிற இன்டர்மீடியட் ஆர்டினேட்டில் ஆட் ஆர்டினேட்ஸ் மட்டும் எடுக்கணும். அது ஒற்றைப்படையில் வரது மட்டும் எடுக்கணும். ஓகே, கண்டிப்பாக அந்த சீரியஸ் யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் படிச்சுட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், நோட்டெல்லாம் காப்பி பண்ணிட்டேன், இது எனக்கு தரவாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தது நான் ஃபார்முலா ஷீட் போடுவேன்பா. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் அனலைசிஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணுறீங்களா, ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அடுத்து நான் மூவ் பண்ணுவேன். ஓகேப்பா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.